என் மீது தொடுக்கப்பட்ட போர் பார்த்தீங்கன்னா சாதாரண போர் இல்லைங்கய்யா. ரொம்ப கொடூரமான ராட்சசர்கள் சேர்ந்து சதி செய்த சதி. அது மல்டி பிராங்ட் அட்டாக்னு சொல்லுவாங்க. அதாவது சோசியல் மீடியா, ஊடகங்கள். சோசியல் மீடியா அந்த காலத்துல கிடையாது. அந்த காலத்துல ஊடகம், இந்த டிவி சேனல்ஸ், நியூஸ் பேப்பர், பிரிண்ட் மீடியா, எலக்ட்ரானிக் மீடியான்னு சொல்றாங்க. ஊடகங்கள் சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணாங்க அந்த டைம்ல. ஆனா அவ்வளவு சோசியல் மீடியா அவ்வளவு பாப்புலர் கிடையாது அப்பெல்லாம். அது மூலமா முதல்ல தாக்குதல், மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி அவங்களுடைய கூலிப்படையே வச்சு ஆசிரமங்களெல்லாம் அடிச்சு உடைச்சி கொளுத்தி, ஆதீனவாசிகள், சன்னியாசிகள், பெண் சன்னியாசிகளுடைய புடவைங்களை உருவி அவங்களெல்லாம் ஓட விட்டு, அவங்களாம் தப்பிச்சு ஓட விட்டு, சன்னியாசிகளை அடிச்சு என்ன சொல்றது, கொடூரமான கொலைவெறி தாக்குதல் பண்ணி ஆசிரமத்தை கொளுத்தி. இதுல கொடுமை என்னன்னா, இதெல்லாம் பப்ளிக் செஞ்ச மாதிரி நியூஸ ப்ரொஜெக்ட் பண்ணி பப்ளிக் ஆங்கர் ஜெனரேட் ஆன மாதிரி காமிச்சு. இது ஒரு நிலை. வெறும் 24 மணி நேரத்துல 890 இடத்துல அடிச்சு உடைச்சிருக்காங்க. எங்களுடைய ஆசிரமங்கள், ஆதீனங்கள், சென்டர்ஸ் அடிச்சு உடைச்சி கொளுத்தி, பெண் சன்னியாசிகளை மானபங்கப்படுத்தி. அதுல டிவியில காட்டுறாங்க. அந்த என்னுடைய சன்னியாசினி, பெண் சன்னியாசினி ஒருத்த, அவங்க வந்து பிஇ படிச்ச என்ஜினியர். அந்த அம்மா அவங்களுடைய புடவையை உருவிட்டே சொல்றான், ஏன்னா நித்யானந்தட்ட மட்டும்தான் போவீங்களே, நாங்க கூப்பிட்டா வரமாட்டீங்களா அப்படின்னு. அத தொலைக்காட்சியிலே நேரலையில் காட்டுறாங்க.